உலக தமிழர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோ ஆதாரம் ஒன்று கொடுக்குறேன். கிட்டத்தட்ட 6 நிமிஷம் ஓடுது. அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். கரூரை சேர்ந்த ஒரு பெண்மணி அந்த விஜய் அவர்களோட பிரச்சார கூட்டத்துக்கு நேரில் போயிருந்திருக்காங்க. 3 மணிலேருந்தே அங்கே நின்றுருக்காங்க. அவங்க கொடுத்த வாக்கு மூலம் அந்த செல்ஃபோன் உரையாடல் அப்படிங்கிறத கேளுங்க. கழுத்தில் மிதிச்சே கொண்டிருக்கானுங்க. இந்த படத்தில் வரும் பார்த்தீங்களா, அது மாதிரியே நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க சொல்லியிருக்கிறத பார்க்கும்போது உண்மையிலேயே அதிர்ச்சியாக இருக்குது. இன்றைக்கி தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிறதும் செந்தில் பாலாஜி மேலே குற்றச்சாட்டு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஆதவ அர்ஜுனா தான் அந்த புகார் அப்படிங்கிறத கொடுத்துருக்காரு. அதுக்கு முன்னாடி 2 ஃபோட்டோ கொடுக்குறேன். இந்த 2 ஃபோட்டோவை பார்த்துட்டு அதன் பிறகு அந்த வீடியோ ஆதாரம் அந்த ஆடியோ ஆதாரம் அப்படிங்கிறதையும் கேட்கலாம். இந்த ஃபோட்டோவை பாருங்கள். அதாவது செப்டம்பர் 27ஆம் தேதி நைட்டு 8:30 மணிக்கு மேலே தான் இந்த கரூரில் அசம்பாவிதம் அப்படிங்கிறது நடந்தது. ஆனால் அன்னைக்கு சாயங்காலம் 3:23 மணிக்கு சென்னை ஆவடியை சேர்ந்த சுரேஷ் அப்படிங்கிற திமுக ஐடிவிங்க சேர்ந்தவன் என்ன பதிவு போட்டிருக்கான் பாருங்க. எக்ஸ் தளத்தில், ட்விட்டரில். கூடிய சீக்கிரம் மகாமகம் மாதிரி இந்த விஜயோட கூட்டத்திலேயும் சம்பவம் நடக்க போகிறது நிச்சயம். அதுங்க இப்போ இவனுக்கு ஏற்கனவே பிளான் பண்ணியிருக்காங்களா இல்லை? இது கூட விஜய் அவர்களோட கூட்டத்தை பார்த்துட்டு அவன் யதார்த்தமாக போட்டிருக்கலாம். இப்போ அவ்வளோ கூட்டம் முன்னா அப்படி தான்ப்பா நடக்கும் அப்படின்னு யதார்த்தமாக கூட போட்டிருக்கலாம். அதை நம்ம ஒத்துக்கிறோம். ஆனால் இப்போ டெலீட் பண்ணிட்டு ஓட வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? பிரச்சனை பெருசான உடனே கூடிய விரைவில் இந்த டிவிகே விஜய் கூட்டத்தில் இன்னொரு மகாமக நிகழ்ச்சி போல் சம்பவம் நடைபெறப் போவது சர்வ நிச்சயம். நடந்தாலும் நடக்கும் அப்படின்னு கூட ஓகே, சர்வ நிச்சயம். இது ஒன்று பார்த்துங்க. அடுத்தது, இந்த விஜய் அவர்களோட கூட்டத்தில் இந்த பிரச்சனை நடந்த உடனேயே திமுகவினர் எல்லாரும் ஒத்த வார்த்தையாக சொன்னது என்ன அப்படின்னா, பச்சை பிள்ளைகளை மீட்டிங்க்கு அழைச்சிட்டு போகிறீங்களா? அறிவு இல்லை, சோத்தில் உப்பு தானே போட்டுங்கிறீங்க, இவ்வளோ கூட்டத்தில் பச்சை பிள்ளைகளை அழைச்சிட்டு போகிறீங்க அப்படின்னாங்க. இது நியாயம்தான். ஆனால் அதை சொல்கிறதுக்கு இவனுங்களுக்கு தகுதி இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இந்த போட்டாவை பாருங்கள். இது சாதாரண ஆள் கிடையாது. டிஆர்பி ராஜா, திமுக ஐடிவிங்கோட நிர்வாகி, அமைச்சர். அது இந்த 200 ரூபா கொத்தடிமை இருக்கானுங்கள, அவங்களுக்கு ஓனர், கூலி கொடுக்குற முதலாளி, 200 ரூபா சொம்புகள் எல்லாத்துக்கும் தலைவன். இவர் போட்டிருக்க பதிவை பாருங்க. இந்த திமுக கூட்டத்தில் ஒரு குழந்தை அப்படி கை நீட்டி நிற்கிது. அதை பெருமையாக போட்டுக்கிட்டு, இந்த மண்ணின் தலைமுறைகளை தாங்கி பிடித்து நிற்கும் எமது திராவிட கரங்கள் முப்பெரு விழாவில் இதே கரூரில். அது என்னடா உங்கள் கூட்டத்தில் குழந்தைங்களை கூட்டிகிட்டு போனீங்கன்னா சர்வ பாதுகாப்பு கொடுத்து வருங்கால திராவிட கரங்கள் விஜய் கூட்டத்துக்கு போனால் பாதுகாப்பு கொடுக்காம ஆளுங்களை இறக்கிட்டு அடித்து கொள்ளுவீங்களா? நாம் மனிதர்கள் நீங்களாம். இது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துங்க. இப்போ அந்த கரூர் பெண்மணி பேசுகிற ஆடியோ ஆதாரம் அப்படிங்கிறதையும் கொடுக்குறேன். அதையும் நீங்கள் பாருங்கள். தயவுசெய்து முழுசாக கேளுங்க, அப்போ தான் புரியும். ஹலோ ஹலோ, பிரவீனா? பிரபு பேசுறேன். பிரவீனா, இங்க கோயம்புத்தூர்ல இருந்து. எங்க கரூர்ல இருக்கீங்களா? எங்க இருக்கிறீங்க? கரூர்ல தானவா? என்ன ஆச்சு? அதுதான் பெரிய சம்பவமா இருக்குது. என்னன்னே அந்த கூட்டத்துல நீங்க இருந்தீங்களா? ஆமாண்ணா, நேற்று ஃபுல்லா தளபதி பேசிட்டு போற வரைக்குமே கூட முடிச்சுட்டு தான் கிளம்பி வந்தோம். சரி, என்னாச்சு திடீர்னு? என்னாச்சு? நல்லா தானே போயிட்டு இருந்தது? நல்லாதான் போயிட்டு இருந்தது. கூட்டம் அளவு நாமக்கல்ல பேசி முடிச்ச உடனேவே 3 மணில இருந்தே கிரௌட் அதே அளவு கடந்த கூட்டமா தான் இருந்துச்சு. 5 மணிக்கெல்லாம் கரூர் லைட் ஹவுஸ் வந்துட்டாரு. சரி, அந்த பேசுற இடத்துக்கு வர்றதுக்கு 2 மணி நேரம் ஆச்சு. அவ்வளவு கூட்டம் இருந்துட்டே தான் இருந்தது. அன்ன வரைக்குமே ஒரு நியூஸ் யாரு இந்த மாதிரி டெத் ஆயிட்டாங்க அந்த மாதிரி எந்த ஒரு ரிவ்யூமே வரல. இல்ல, எல்லாம் மயக்கம் போட்டாங்க. ஆனா அப்பக்கப்ப பசங்க வாட்டர் பாட்டில் குடுக்கறது எல்லாமே கரெக்டா தான் பாத்துக்கிட்டாங்க. ரிவ்யூ ஒண்ணுமே ஆகல. கரெக்டா உள்ள விஜய் வந்து நின்ன உடனே பேசுறதுக்கு ஏறினாரு மேல. கரண்ட கட் பண்ணிட்டாங்க. கட் பண்ண உடனே அடுத்து பாத்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் வருது. ஒரு 30 ஆம்புலன்ஸ் லைனா போய்கிட்டே இருக்காங்க அத்தனை கூட்டத்துல. அது எம்டி ஆம்புலன்ஸ். அதையும் பிடிச்சிட்டாங்க நம்ம பசங்க எல்லாம். அதுல ஒருத்தனை அடிச்சே விரட்டி விட்டாங்க. வேணும்ட்டே பண்ணிருக்கானுங்க. எல்லாமே டிஎம்கே காரங்க. சரிதானே இதெல்லாம்? கடைசியில அவங்களுக்கே ஆளை செட் பண்ணி உள்ள இறக்கி விட்டு ஒரு 4-5 நிறைய பேர்த்து அப்படிதான் இவங்களே கொண்டிருக்காங்கிறது மட்டும் நல்லா தெரியுது. அதுதான் நான் இன்னொரு தம்பி பையன் ஒன்னும் ஹாஸ்பிட்டல் இன்னொருத்த பையன் இருக்கான். அவனுக்கு போன் பண்ணேன். எல்லாம் கூட்டமா சேர்ந்து கரண்ட் ஆஃப் பண்ணோன்னா கீழே விழுந்தோன்னா கழுத்துல வயிற்றுல மிதிச்சிருக்கிறானுங்க. ஆமாங்கண்ணா, இது உள்ள அதான் கூட்டத்துல புடிச்சு ஒவ்வொரு தள்ளி விட்டு அவங்களே இந்த டிஎம்கே காரங்களே ஒரு ஆள் உள்ள இறங்கி இருக்காங்க. கேட்டா நம்ம கட்சி துண்டை போட்டுட்டு
இறங்கிட்டாங்க. ஆஹ் அவ்வளவு கிரௌடுல யாரு என்னன்னு பார்க்க முடியும், யார் பக்கத்துல என்ன நடக்குதுன்னு கூட தெரியாது. கீழே பாப்போம், காலு கீழே என்ன நடக்குதுன்னு எப்படி பாத்துருப்போம். நிக்க கூட முடியறது இல்ல. அங்க அங்க அவ்வளவு கிரௌடா இருந்தது. ஆனா எல்லாருமே ஆனா ஒன்னொன்னுக்கு உதவி நல்லா நம்ம பசங்க எல்லாமே நல்லா பண்ணனாங்க. நானே அந்த கூட்டத்துல தளபதி பேசுறதுக்கு முன்னாடிதான் நான் நின்றுட்டு இருந்தேன். நான் நிக்கும் போதே எனக்கே அவ்வளவு பாதுகாப்பா தான் பண்ணனாங்க நிக்கும் போதேன்னு. எப்படி ஆனா அந்த சைடுல இருக்கவங்க அந்த லைட் ஹவுஸ் இந்த சைடுல வந்தவங்க ஆனா டிஎம்கே காரங்க உள்ள இறங்கிட்டாங்க மொத்தத்துல அவங்க பண்ண வேலைதான் இதெல்லாம் நீங்க பண்ண. அது எப்படின்னா அது முடிஞ்ச உடனே விஜய் போன உடனே நியூஸ் அப்டேட் ஆகுது 30 பேர் செத்து போயிட்டாங்க அப்படின்னு. உடனே உடனே எல்லாமே நடக்குது. உடனே எந்த விஷயத்துல இப்படி எல்லாமே உடனே நடந்திருக்காங்க, உடனே நடவடிக்கை எடுத்திருக்காங்க. நைட்டோட நைட்டா அமௌண்ட் அறிவிச்சிட்டாங்க. சிஎம்ஏ வர்றாரு, கள்ளச்சாராயத்துல அத்தனை பேர் செத்தாங்க, அதுக்கு போய் பாக்கல. இதுக்கு டக்கு டக்குன்னு வர்றாங்க. டக்கு டக்குன்னு ஸ்டாலின் விஜய் சென்னை போய் இறங்கின உடனே ஸ்டாலின் அடுத்த பிளைட்ட புடிச்சு வந்துட்டாரு. அதுதான் சரி. போஸ்ட் பாத்தீங்கன்னா கூட்டத்துக்குள்ள இருக்கிற மாதிரி தெரிஞ்சது உங்க போஸ்ட். சரி என்ன பக்கத்துலதான் இருந்திருப்பீங்களா, என்ன நடந்தது என்னன்னு கேட்கலாம் அப்படிங்கறதுக்காக கூப்பிட்டேன். எல்லாமே அங்க கரூர்லயே தான். காலையில நான் 8 மணில இருந்து தளபதி முடிச்சு போற வரைக்குமே நான் கரூர்ல தான் இருந்தேன். ஆனா திட்டமிட்டு பண்ணாதான் இது எல்லாமே. இது எல்லாமே ஒரு பிளான் தான். செந்தில் பாலாஜி பண்ற வேலைதான் இது எல்லாமே. ஆனா மக்களுக்கு அந்த விஷயம் எல்லாம் தெரியுதா, இல்ல விஜய் மேல குற்றம் சொல்லிட்டு இருக்காங்களா? விஜய் மேல எல்லாம் அந்த அளவுக்கு யாரும் குற்றம் சொல்ல. ஒருத்தவங்க இறந்து போய் மீன் கூட நான் விஜய் மேல நான் குற்றம் சொல்ல மாட்டேன். எனக்கு செந்தில் பாலாஜி ஸ்டாலின் எனக்கு பதில் சொல்லி ஆகணும்னு 13 வயசு பையன் செத்து போயிட்டான். அவனோட பேரண்ட்ஸ் விஜய் மேல குற்றச்சாட்டு வைக்கவே இல்ல. இல்ல ஊர் மக்களுக்கு, கரூர் மக்களுக்கு இந்த விஜய் மேலதான் கோபம் இருக்கா, இல்ல பண்ணது செந்தில் பாலாஜி தாங்கிறது விஷயம் தெரியுமா? எல்லாத்துக்குமே தெரியுதுண்ணா. ஆனா என்ன பண்றதுன்னு தெரியல. ஆமா, அவசரமா போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டாங்க, அவசரமா பாடி கொடுத்துட்டாங்க. எல்லாமே பாடியும் கொடுத்துட்டாங்க, பணமும் கொடுக்கறாங்க. முதலமைச்சரும் நேர்ல வந்து சொல்லும்போது அடுத்தது பேச முடியல இவங்கனால. அந்த மாதிரி பண்ணிட்டாங்க சிச்சுவேஷன். இவங்களே கிரியேட் பண்ணி இவங்களே பண்ணிட்டாங்க. வேற செந்தில் அழுகுறான் பாருங்க, அதுதான் பெரிய. அடுத்த ஸ்பாட்ல தளபதி போன அடுத்த ஸ்பாட்ல எல்லாம் நடக்குது டக்கு டக்குன்னு தெரியல. ஆனா இந்த கேடு கெட்ட அரசியல் தெரியாதுல நம்ம இவருக்கு. இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவானுங்கன்னு கொஞ்சம் கூட நினைச்சு பாத்துருக்க மாட்டேன் அப்படி. ஆனா இவனுங்க அதை விட மோசமா கூட இறங்குவானுங்க. இவங்களே ஆள் செட் பண்ணி இவங்களே கூட கொண்டுட்டாங்க. அது மட்டும் நல்லா தெரியுது. போலீஸ்காரங்க அடிக்கிறாங்க நினைக்கிறேன். வேணுட்டே பண்றானுங்க. வேணும்னேதான் இது ஒரு பிளான் பண்ணதுதான் மொத்தத்துல. தளபதி எப்ப அவரு பேச 10 நிமிஷம் கூட பேச நாம தெரியுது. நானும் பாத்து இதுல எல்லாம் பாத்தனே. பேச ஆரம்பிச்சோடனே இந்த இத்தனை பிரச்சனைக்கு இத்தனை தடங்களுக்கு ஆம்புலன்ஸ் வரிசையா வந்துட்டு இருக்குது. அவர் மைக்கு புடிச்சோடனே ஆம்புலன்ஸ்காரன் உள்ள வர்றாங்க. இது எல்லாமே திட்டமிட்டு தானே எல்லாம் பண்ணிருக்காங்க. என்னமோ கூட்டத்துக்குள்ளேயே டிஎம்கே காரங்களே இறக்கி விட்டாங்க. போய் எதுவா இருந்தாலும் பண்ணுங்கடா, அடிச்சு கொள்ளுங்களான்னு கூட பண்ணி விட்டாங்க. இவ்வளவு 100 பேர்த்த ஒரு கூலிப்பட மாதிரி இறக்கி விட்டா என்ன தெரியும். அதுதான் கரூர் நடந்த மாதிரியே சம்பவம் நடந்தது. நினைத்தானா இது யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க இந்த மாதிரி நடக்குன்னு. இந்த மாதிரி எல்லா மாநாட்டுல இருந்து எல்லாம் முடிச்சுட்டு தான் வர்றாரு. ஆனா கரூர் இந்த தடவை போட்டவனே கரூர்ல சம்பவம் பண்ணணும்னே இவங்க பிளான் பண்ணிட்டாங்க. வேணுன்ட்டே பண்ணிருக்கானுங்க. கொடுமை. குழந்தைகள் என்ன பாவம் செஞ்சது பாக்க கொடுமையா இருக்கு. இந்த பாவம் எல்லாம் எனக்கு சும்மா விடாதப்பா. இப்ப கரூர்லதான் இருக்கிறீங்களா? ஆமாண்ணா, வீட்டுக்கே வந்தோம். சரி பாத்து கேர்ஃபுல்லா இருங்க. ஓகே, வச்சுட்டுமா?